சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிச்ச வேலை தேடின இளைஞன் தான் விவேகானந்தர் நரேந்திரன். இன்றைக்கி அவர் எப்படி வாழ்ந்தார் கடைசியில் பரமஹம்சர் சிஷ்யர் ஆனதுக்கப்புறம் அவரால் உண்டாக்கின ஸ்தாபனங்களால் லட்சோபலட்சம் ஜனங்கள் இன்றைக்கி படிப்புலேருந்து மருத்துவ உதவியிலேருந்து எல்லாம் கிடைக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோமே. நிறைய படித்த பையன் அவர் வேலைக்கு போயிருந்தாருன்னா நிறைய சம்பாதிச்சிருப்பார். அவர் கல்யாணம் பண்ணி கூட பண்ணி வச்சுருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கலாம். கல்கட்டாவில் வாழ்ந்த எத்தனையோ பேரில் ஒருத்தராக இருந்திருப்பார், நமக்கெல்லாம் தெரியாது. அவர் மோட்டோ என்ன தெரியுமா வச்சார் ராமகிருஷ்ண மடத்துக்கு? ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. நீ எதுக்கு தெரியுமா பாடுபடணும்? உன்னுடைய முக்திக்கு, பிறருடைய நன்மைக்கு பாடுபடு. நான் அடுத்தவனுக்கு முக்தி கொடுக்குறேன் நீ கிளம்பினேன்னா அவனுக்கு பிடிக்காது. அது அவன் தானே அந்த வழிக்கு வருவான். நீ எதுலேயும் மாட்டிக்காத, எதுக்கும் ஆசைப்படாத, எல்லாருக்கும் உதவி செய்யப்பார். அந்த உதவிங்கிற வார்த்தை கூட தவறுங்கிறா. பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறியா? பசிக்கிற வடிவத்தில் வர்ற சிவபெருமானுக்கு நீ அன்னத்தினால அர்ச்சனை பண்ணுற. ஒரு ஏழைக்கு புடவை கொடுக்குறியா? ஏழை வடிவத்தில் வர்ற அம்பாளுக்கு நீ புடவையினால பூஜை பண்ணுற. அதனால் அது சேவா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டா ஜீவசேவா சிவசேவான்னு உன் ஆட்டிடியூடு மாறி போயிடும். இதுக்கு தான் நீ பிறந்திருக்க. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்.